அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்குங்க. பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, இரவு முழுவதும் கிரிவலம் வரலாமா, 24 ஹவர்ஸ் வரலாமா, நைட்டில் கடை இருக்குமா எல்லான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நைட்டு அதாவது விடியற்காலை 1 மணி ஆகுது. எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கிரிவலம் போகிறவங்க தான். எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இங்கேருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை கனெக்ட் பண்ணுறது மொத்தம் 9 ரோடு. அந்த 9 ரோடில் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணால் முடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி, ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாருமே விளக்கு ஏற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுற்றி வரும்போது அஷ்டலிங்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் இன்னும் 2 சிவாலயங்கள் இருக்குது. நம்ம கிரிவலம் போகும்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மக்கள் எவ்வளோ இருக்காங்க, என்னென்ன கடைங்க இருக்குது, சுற்றி வரலாமா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம கிரிவலம் வரும்போது வரக்கூடிய முதல் லிங்கம் வந்து இந்திரலிங்கம். அது வந்து இங்கே கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வரும். இப்போ நம்ம முதல் லிங்கம் இந்திரலிங்கத்துக்கு தாங்க போகிறோம். இது வந்து அதிகாலை 1 மணி. பாருங்கள் எவ்வளோ மக்கள் கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த பயம் இல்லைங்க, எந்த நாளும் பயம் கிடையாது. இப்போ அதிக அளவில் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் கிரிவலம் வரலாங்க. பாருங்கள் எல்லாமே கிரிவலம் வராங்க தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிங்கம் இந்திரலிங்கத்துக்கு கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ஜஸ்ட் இந்த இந்திரலிங்கம் போர்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லிங்கம். கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்களில் 8 திசைகளுக்கு 8 லிங்கம். அதில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது. இந்திரன் வந்து வழிபட்டதுனால இந்திரலிங்கம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வணங்கினால் அரசு போக வாழ்வை வாழலாம். நாம் அடுத்து போக போகிறது வந்து அக்னிலிங்கம். வாங்க அந்த லிங்கத்துக்கு போய் பார்ப்போம். ஓகேப்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட் லிங்கம் பார்த்துட்டு 2வது லிங்கம் அக்னிலிங்கத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த அஷ்டலிங்கங்களில் 2வது வரக்கூடிய லிங்கம் அக்னிலிங்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வருங்க. மற்ற எல்லா லிங்கமும் லெஃப்ட் சைடில் தான் வரும். வித் நம்பர் வைஸ் வருங்க. 2வது லிங்கம் மட்டும் ரைட் சைடில் வரும். அது மட்டும் பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, 2வது லிங்கம் ரைட் சைடில் வரும். சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போர்டு இருக்கும், அக்னிலிங்கம். இந்த மெயின் ரோட்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா நமக்கு அக்னிலிங்கம் வந்து. அக்னிலிங்கங்க தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிங்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம். இங்கே வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டால் நமக்கு மனசு நிம்மதி கிடைக்கும். மனசில் எதனா குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்ம இருக்கிறது அக்னிலிங்கம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம். ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்தாருங்க. இவர் எப்படி ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் போவார். அப்படி போயிட்டு அந்த கடையில் காலையில் என்ன ஒன்று வாங்கிட்டாருன்னா அந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு அந்த காலத்து மக்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில். ரொம்ப வியாழக்கிழமைகளாக ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இப்போ இது வந்து உலக புகழ்பெற்ற ரமணா ஆசிரமம். மொத்தம் இங்கே குறிப்பாக பார்க்கணுன்னா 3 ஆசிரமம் சொல்லலாம். சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், இந்த ரமணா ஆசிரமம், அடுத்தது வந்து யோகிராம் சிவகுமார். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடில் போனீங்கன்னா போகும். நீங்கள் கிரிவலம் வரும்போது இந்த 3 ஆசிரமத்தையும் தவிர்த்துட்டு இதுக்குன்னு தனியாக வாங்க. ஏன்னா நீங்கள் கிரிவலமே வந்து 14 கிலோமீட்டர் வர போகிறீங்க. நடந்து வந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் கிரிவலம் வந்துட்டு அதை தனியாக போய் அந்த 3 ஆசிரமத்தையும் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஆசிரமங்கள். இது மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஆசிரமங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லிங்கம்னு பார்த்திங்கன்னா 3வது லிங்கம். இந்த பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது. நைட்டில் நீங்கள் எந்த டைமில் வந்தீங்கனாலும் கடைகள்லாம் இருக்கும். அதுவும் சனி ஞாயிறுனா அதிகமான அளவில் இருக்கும். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கடை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம 3வது லிங்கம் யமலிங்கத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 3வது லிங்கம் யமலிங்கம். தெற்கு திசை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம். இங்கே நம்ம வழிபட்டோம்னா ஆயுள் பலம் கூடும். இங்கே தான் பார்த்திங்கன்னா யம தர்மராஜாவுக்கு
தாமரை மலரில் சிவபெருமான் காட்சி கொடுத்தாருங்க. அதனால் இங்கே வழிபட்டோம்னா நமக்கு வந்து யமபயம் போகும், ஆயுள் கூடும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர் சகோதரிகளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரும், நல்ல பாசத்தோடு இருப்பாங்க. பாருங்க எவ்வளோ பேருமே வந்து இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால அதிக அளவுலேயே கிரிவலம் வராங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அந்த மெயின் ரோடு பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து தான் பிரியும் நமக்கு ஆக்சுவல் கிரிவலமே. நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரோடை நம்ம கட் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கிரிவலம் வர்றதுக்கு. நிறைய தொந்தரவுகள் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக நம்ம சுற்றலாம். அதே மாதிரி இந்த கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் நிறைய லிங்கங்கள் இருக்கும், நந்திகள் இருக்கும். இப்போது அஷ்டலிங்கங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது பாருங்கள், கடலாம் எல்லா கடையும் இருக்கும், பயமே தேவையில்லை. அஷ்டலிங்கங்கள் இருந்த மாதிரி அஷ்ட நந்திகள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது எதுன்னு இன்னும் சரியாக நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இன்னும் தெளிவாக சொல்லலை. தெரிஞ்சதுன்னா நம்ம அது ஒரு வீடியோவோ மேக் பண்ணி போடலாங்க. அதை பாருங்களேன், இதுக்கப்புறம் தான் நமக்கு ரியல் கிரிவலம் திரும்பியாச்சு நம்ம அந்த கிரிவல பாதைக்கு உள்ள. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள் இருக்காது, பஸ்ஸு காரு 2 வீலர்ஸ்னு நம்ம ஃப்ரீயாக நிம்மதியாக சுற்றலாம். இப்போ நம்ம 4வது லிங்கம் நிருதி லிங்கத்துக்கு வந்துட்டோங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த நிருதி லிங்கம். தென்மேற்கு திசையில் இருப்பார். நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நிருதி லிங்கம் 4வது லிங்கம் நிருதி லிங்கம். ஏன்னா அந்த நிருதி லிங்கம் அந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அம்மையப்பர் இருப்பாங்க, அவரையும் வணங்கிக்குவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பர் இருப்பாருங்க. ரொம்ப விசேஷமான லிங்கம். பெண்களுக்கு பெண்களும் பெண் குழந்தைகளும் வணங்க வேண்டிய லிங்கம் நிருதி லிங்கம். பார்த்திங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும். டீ, காஃபி, டிஃபனு, ஃப்ரூட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ஸோ இந்த மாதிரி எல்லா கடைகளும் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க. திருநேர் அண்ணாமலை. நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு அப்படியே நேர் பேக் சைடில் இருக்கும். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வருடத்துக்கு 2 முறை அந்த லிங்கத்து மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து விடாங்க. ஒன்று வந்து தமிழ் புத்தாண்டு, இன்னொன்று ஆவணி மாதத்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்து மேலே போடும். அதுதான் அந்த திருநேர் அண்ணாமலை சன்னதி. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை, அதுக்கு அண்ணாட பார்த்திங்கன்னா நேராக கோயில் இருக்குங்க. திருநேர் அண்ணாமலை சன்னதி ஞாபகம் வச்சுக்கோங்க, திருநேர் அண்ணாமலை சன்னதி. இப்போ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா சூரியலிங்கம். இது வந்து அஷ்டலிங்கங்களில் கணக்கில் வராது. அஷ்டலிங்கங்கள் வேறு, சூரியலிங்கம் வந்து இது வந்து தனி. இருந்தாலுமே நீங்கள் வரும்போது அப்படியே வணங்கிட்டு போங்க. அடுத்து சந்திரலிங்கமும் வரும், அது இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும். இது வந்து சூரியலிங்கம். இந்த கிரிவலம் வரும்போது சூரியலிங்கத்தையும் வணங்கிக்குவாங்க. அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா வருணலிங்கம், 5வது லிங்கம். இது வந்து 5வது லிங்கம் வருணலிங்கம். மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏத்த லிங்கம், மேற்கு திசையில் அமைந்திருக்கும் லிங்கம். இங்கே தான் பார்த்திங்கன்னா வருண பகவானுக்கு மிகப்பெரிய நீரூற்றாக சிவன் காட்சி கொடுத்த இடங்க வருணலிங்கம். பாருங்கள், ஒரு குழு வந்து திருமுறைகளை சுமந்துக்கிட்டு கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. திருமுறைன்றது வந்து ரொம்ப நம்மளோட இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. திருமுறை பட்டணம் வச்சுக்கிட்டு கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. வணக்கம் ஐயா. நாங்கள் திருப்பத்தூர் குருமகான் அகத்தியர் சிவபோதகன திருக்கைலாய வாத்திய குழு மற்றும் உழவாரப்பணி குழு
நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை 12 திருமுறையுடன் கைலாயவாத இசை முழுங்க எங்கள் அடியார்களோடு நாங்கள் கிரிவலம் வருவோம். மாதம் கடைசி சனிக்கிழமை நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலையார்கிட்ட போயிட்டு நிறைவு பண்ணிக்குவோங்க ஐயா. இவங்க வந்து சும்மா போகாமல் கைலாய வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு தலையில் 12 திருமுறைகளை சுமந்துக்கிட்டு போனாங்க. நம்ம கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அங்கே நின்று கொஞ்ச நேரம் கைலாய வாத்தியத்தை வாசிச்சு காமிச்சாங்க. நீங்களே பாருங்கள். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாதம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி.